ஒரு நிமிஷம். வாழ்க்கையில ஜெயிச்சவனை விட தோத்தவன் கிட்ட கேட்டு பாருங்க, அவன் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத சொல்லுவான். ஸோ இந்த சீரீஸ் 30 நாள் 30 சிறுகதைகள் டே 12. கோகுல் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, ஆண்டர்பிரினர் ஆகணும்ட்டு. காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போய் எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் என்னோட கனவை அச்சீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்களும் விவேக் சாரோட ரொம்ப ஹம்பிளா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றான். ஜாயின் பண்ணி ஒரு 2 மாசம் ஆகுது. அங்க இருக்கிறவங்க அவனை திட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடி திட்டும் போது கொஞ்சம் அவமானமா இருக்கு. அது இல்லாம அவனுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால அந்த ஹெல்த் இஷ்யூவை காரணமா வச்சுட்டு அந்த வேலையில ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம டிப்ரெஷன்ல இருக்கும்போது அவனுக்கு யோகா பிடிக்கின்றாலும் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, நீ யோகா கிளாஸ் போயிட்டு வா, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு அவன் யோகா கிளாஸ் ஜாயின் பண்றான். அங்க போயிட்டு ஒரு 3 மாசம் சேவா பண்றான். அவனுக்கு ஒரு ஜாண்டிஸ் அங்க வந்துருது. ஸோ மறுபடியும் அவன் ரிட்டர்ன் டு ஹோம். ஒரு 6-7 மாசம் அந்த ட்ரீட்மெண்ட்லயே போயிருது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமே முடிஞ்சே போயிருது. அவன் ஒண்ணுமே பண்ணல. 1 இயர் ஆஃப்டர் அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்க, நீ என்னத்தை கிழிச்ச? அவன்கிட்ட பதிலே இல்லை. இந்த இன்சிடென்ட்ல இருந்து அந்த பையன் வேற யாரும் இல்ல, நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல எனக்கு பெரிய கனவு இருந்தது, ஆனா இலக்கு இல்ல. 2வது எனக்கு அதுல கிளாரிட்டியே இல்ல. 3வது நான் அதை நோக்கி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கவே இல்லை. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது முகவரி இல்லாத ஒரு கடிதத்தை போன்றது. ஸோ லட்சியத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.